ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி. அப்ப இந்த கூட்டணி ஆட்சியில என்ன ரோல் யாருக்கு இருக்க போகிறது? உள்துறையை யார் கையில வச்சுப்பாங்க? ஆனா அந்த கூட்டணி நிதித்துறையை அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு அந்த ஒரு ஃபார்முலாக்கு ஏடிஎம்கே தான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்களா? அவங்க தொடர்ந்து அதை நீங்க ஏடிஎம்கே இந்த அலையன்ஸுக்கே ஏடிஎம்கே பேசலங்க. அதிமுக முரண்டு பிடிக்கலாம், கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் கேட்கலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது அப்படின்றது உங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது அப்படின்னா நீங்க விட்டு கொடுக்கறது தானே சரியாக இருக்க முடியும். விட்டு கொடுக்க நீங்க அகாமடேட் பண்றீங்க அப்படின்னா இல்ல நான் 6 தொகுதி கொடுக்க மாட்டேன் இல்ல 4 தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. இந்த 5வது ஆண்டுல கூட ஒரு கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல பெரிய அளவுக்கு அவங்க மைண்டை மாற்றக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வரல அப்படின்னும் போது இது டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்றது முன்ன மாதிரி இல்லை, சென்ட்ரலைஸ்டா மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு தொகுதியை திமுகவுடைய தொகுதியை கூட நீங்க சிபிஎம்க்கோ விசிகேக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறது திமுகவுடைய பொறுப்பு. அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 6 பேர் நேற்று முன்தினம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு கட்சியில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதனால் கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் கொள்கையில் பேரளவில் தான் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் தான் கொள்கை பிடிப்போடு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திரு அருண்ராஜ் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தான். நீங்கள் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு அந்த பதவியை விட்டுட்டு சர்வீஸை விட்டுட்டு அவர் ஒரு கட்சிக்கு வராரு. தமிழ்நாடு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசியலில் வந்தது பார்த்தோம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல் பார்த்தோம். இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரும் ஒரு கட்சியில் இணைந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கட்சியில் இருந்திருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருக்காங்கன்னும் போது அவங்களுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது உங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் உதாரணத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு அரசியல் செய்து நோட்டிசபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சசிகாந்த் செந்தில் தான் சமீப கால உதாரணம். ஏன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அவர் தான் அதிக லீடிங் பெற்று அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இடத்துல குட் பப்ளிசிட்டி ஒரு பேட் பப்ளிசிட்டி, ஏதோ பப்ளிசிட்டி நான் தான் ஊடக வெளிச்சத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அளவில் அவர் கட்சியில் தன் மேலே ஒரு கவனத்தை ஈர்க்க வைத்தார். இவர் வந்திருக்காரு, இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தேவைப்படுகிறது, முகங்கள் தேவைப்படுகிறது அந்த கட்சிக்கு. நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஃபேஸஸ் இல்லை அப்படின்னா ஒரு பார்ட்டியில் உங்களுக்கு அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு, அதுவும் கிராஸ் ரூட் லெவலில் போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய சிக்கலை அது ஏற்படுத்தும். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் திரு விஜய் அவர்களே போக முடியாது. இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா அவரு சென்னையில் இருப்பார். அவர் ஓவராலாக அந்த கட்சியோடைய அது மாதிரி படை தளபதிகள், திருச்சினா KN நேரு, சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம், இந்த பக்கம்னா இதுக்கு எங்கே சொல்கிறது உங்களுக்கு தூத்துக்குடினா ஒரு தலைவர், திருநெல்வேலினா ஒரு தலைவர் அப்படின்னு அங்கங்கே படை தளபதிகளை அடையாளம் காட்டி மாவட்ட செயலாளர்கள் காட்டி அவங்கெல்லாம் அங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவிலையும் அந்த மாதிரி தான் அந்த செட்டப்பு. ஸோ அந்த செட்டப் இன்னைக்கு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. இப்போ அந்த விஷயங்கள் தான் தாவேகா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. திரு அருண்ராஜ் அவர்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு பர்சனலாக பட்டது என்னன்னா, ஒரு கட்சியில் அவர் இணைகிறார், கட்சியில் இணையும் போது பத்திரிகையாளர் ஒட்டுமொத்த கவனமும் அவர் மீது இருக்கும். அப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது மேபி அவர் முதல் முறையாக பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கேள்வி பதிலே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு முழுமை பெறாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய
எதிர்பார்ப்பு. அத்தனை பேர் கேள்வி ஆமாமா, ஆயிருப்பாரு அப்படின்லாம் கரெக்ட், நர்வஸ் ஆயிருப்பாரு. பட் நீங்க நர்வஸ்னஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசணும்ல. நீங்க என்ன கருத்து அங்க சொல்ல வரீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க போய் அவர் கட்சியில நான் சேர்றேன், எதுக்கு சேர்றீங்க, எனக்கு கொள்கைகள் பிடிச்சிருக்கு நான் சேர்றேன் அப்படின்னா இது சட்டை போடுற விஷயம் கிடையாது. இந்த சட்டையை ஏன் எடுத்தீங்கன்னா இந்த சட்டை எனக்கு பிடிச்சிருக்கு, என் சைஸுக்கு கரெக்டாக இருக்குது, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சில விஷயங்களை நீங்கள் பேசி ஆக வேண்டும். அந்த ஒரு தயாரிப்போடு அவர் வரலையோ அப்படின்றது நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா அவர் பேசினாருங்க, அட்ரஸ் பண்ணாருங்க, நீ பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாருங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு 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 4 வரி நச்சுன்னு பேசியிருக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் ஏன் வந்து தமிழக அரசியல் களத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கணும், ஒரு தமிழக அரசியலில் திமுக அதிமுக என்ற இரு இயக்கங்கள் தான் வந்து தமிழகத்தையே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, அவங்க மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்களுடைய கவர்னன்ஸில் இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஊழல் மலிந்து கிடக்கிறது, அந்த இடத்துல ஒரு 400 கோடி ரூபாய் சம்பளம் வரக்கூடிய ஒரு ஆக்டர் அதெல்லாம் விட்டுட்டு தமிழக அரசியலில் வராரு இறங்குறாரு அப்படின்னும் போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் என்னை வந்து ஈர்த்தது, அரசியல் ரீதியாக நானும் வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற அளவில் நான் வந்து இந்த முடிவுகளை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி இருந்திருக்கணும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு இந்த கட்சி ஆரம்பித்து அதை அர்ஜுன் ஜாயின் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் நிர்மல் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிற ஆட்கள். ஸோ இவங்கெல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பீப்புள் வேற, ஒரு கட்சியில் அரசியல் தளத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு சிஸ்டத்தை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இங்கே வராரு அப்படின்னும் போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு கூடுதல் வேல்யூ அப்படின்றது இருக்கும். கவனிப்பாங்க, என்ன சொன்னாரு கவனிப்பாங்க, என்ன சொன்னாருன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி, நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அது ஒரு பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுக்கணும். பட் மேபி அவரால் பேசுறதுக்கு சரியாக வராது. ஆனால் வருகின்ற காலங்களில் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்ல கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போது மேபி அதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் பிக்கப் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அதே சமயத்தில் களத்தில் நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது, சவாலாக தான் இருக்குது. அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த செட் ஆஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்ந்திருக்கிறவர்கள்லாம் வந்து வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபார்மர் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் இவர் வந்து ஐஆர்எஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னும் போது ஒரு மிக்ஸ்ட் பேக்காக இருக்குது. பட் இன்னும் பெரிய தலைகள்லாம் வந்து சேரணும். அது யார் என்ன எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. 2026 தேர்தலுக்கு டைம் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏடிஎம்கேவே வந்து இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கு. திமுகவும் வந்து ஒரு பெரிய தேர்தல் பயத்தில் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா தேர்தல் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அப்போ ஒரு புது கட்சி அப்படின்றது வந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய, ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் 6 மாதத்தில் 3 மாதத்தில் அப்படியே போய் க்ரௌடு காமிச்சு அப்படிலாம் மக்கள் மனசை மாற்றிட முடியாது. நீங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணணும். அப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா விஜயுடைய ப்ரெசன்ஸ் கிரவுண்டில் இருக்கணும். விஜயுடைய ப்ரெசன்ஸ் கிரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த வேலைகள் வந்து ரொம்ப. இப்போ இந்த அருண்ராஜ் ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடியே வந்து பாஜக இருக்குது. ஏன்னா 2020 அந்த ரைடு பண்ணுறப்ப வந்து அருண்ராஜ் தான் வந்து அதோட இன்சார்ஜ் ஐஓ ஆஃபீஸராக இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நமக்கு வந்து அவர் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவர் வந்து நேற்று வரை தவக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த சிஸ்டமில் இருந்தார். இப்போ அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ திமுக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் திமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மேபி பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ், பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி அவர் அதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெய்டோ அல்லது சர்ச்சஸோ இந்த மாதிரி போகும்போது தான் அந்த நட்பு என்பது உருவாகும். அப்படியே அவர் அரசியல் வராரு அப்படின்னும் போது அந்த நட்பு தொடரும் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் நிறைய ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார். சர்வீஸ்ல இருக்கும் போதே இவர் நிறைய ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து திரைமறைவில் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு ஆலோசனை சொல்லலாம்ல.
ஒரு ஆலோசனையை அவர் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார், செய்து கொண்டிருந்தார் அப்படின்றது தகவல். அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் ஆடக்கூடிய ஆட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. விஜய் ஆடக்கூடிய ஆட்டம் இல்லைங்க, விஜய் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வெறும் நானும் வந்து தேர்தலில் போட்டியிடுகிறேன் அப்படின்றது கிடையாது. இந்த தேர்தலை விஜய் வந்தாருன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாரு, இந்த தேர்தல் களத்தையே மாற்றி அமைப்பாரு, உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கூட விஜய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் வாங்கின எல்லா ஓட்டும் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். அப்போ அதை விட வந்து நீங்க கூடுதலாக வாக்குகளை வாங்குகிறீர்கள் அப்படின்னும் போது அது வந்து களத்துல வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொகுதியில 300 வாக்குகள் 400 வாக்குகள் அப்படின்றது யாரோ ஒருவரோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். கண்டிப்பா அப்படிதானே ஆகும். நீங்க இப்போ ஒரு தொகுதியில திரு சீமான் அவர்கள் 10,000 வாக்குகளை பிரிக்கிறார், அவங்க கட்சி பிரிக்கிறது அப்படின்னா அந்த வாக்குகள் வந்து ஐதர் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே இல்லை வேற யாருக்கா போக வேண்டிய வாக்குகள் தானே. அவர் தனியா நின்று அதை பிரிக்கிறார்ல. அப்போ விஜயும் தனியா நின்று பிரிக்கிறார் அப்படின்னா இதை விட 2 மடங்காக அவர் பிரிக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டு அவருக்காக போய் வாக்களிக்கிறாங்க அப்படின்னும் போது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதுக்கு நீங்க எதுக்காக நான் வந்து உங்களுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றது கூட இன்னும் மக்கள் மத்தியில் ஆணித்தரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பிரச்சாரங்களை கையில் எடுக்கணும். நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கன்னா 3 மாதத்தில் மேட்ரை முடிச்சிருவோம், 6 மாதத்துக்கு போதும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஒரு 4 முனை போட்டியில் உங்கள் பக்கம் கவனம் திரும்ப வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் செய்ய வேண்டும். அப்படியே இன்னொரு பக்கம் திமுகவை பார்க்குறப்ப அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரி சண்முகம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பேசுறப்ப லாஸ்ட் டைம் எவ்வளோ தொகுதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தொகுதி வந்து இந்த தடவை வந்து எங்களுக்கு கொடுத்துட முடியாது, கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அதோட அவர் நிறுத்தியிருந்தாருன்னா அவர் தன்னோட கட்சியை வந்து வளர்க்குறாரு, அதற்காக அவர் பேசுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கூடுதலாக தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து திமுகக்கு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. சேம் டைம் இதே ஒரு கருத்தை வந்து என்டாஸ் பண்றாரு திருமாவளவன் அவர்களும் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வாங்கினதோட கூடுதல் தொகுதிகளை வந்து கேட்டு பெறுவோம், அதுதான் அரசியலுக்கு நல்லது, எங்கள் கட்சிக்கும் நல்லதுன்றது அவரையும் வலியுறுத்தி பேசுறாரு. திமுகக்கு ஒரு செக் வைக்கிறாங்களா கூட்டணி கட்சிகள்? கண்டிப்பா வைக்க தானே செய்வாங்க. நீங்க திமுகவுடைய மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சருடைய ஸ்பீச் நீங்க கவனிச்சிங்கன்னா அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. நாம் வெற்றி பெறுவது அப்படின்றது கூட்டணி பலத்தோட நம்ம வெற்றி பெறுறோம், எங்களோட கூட்டணி கட்சிகளும் எங்களுடன் இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்றது. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சலசலப்பு இல்லை, பெரிய அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அப்படின்றது கிடையாது. ஒரு 4 ஆண்டுகள்ங்க இந்த 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 இது இது வந்து திமுகவுடைய 5வது ஆண்டு. இந்த 5வது ஆண்டுல கூட ஒரு கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு. அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல வந்து பெரிய அளவுக்கு அவங்க மைண்டை வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து வரல அப்படின்னும் போது இது டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் அதே டிஎம்கே வந்து நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களா, நமக்கு வந்து 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு கொடுத்து நம்ம கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்கெயின் பண்ண வேண்டிய கட்டாயம் என்பது சிபிஎம்முக்கும் இருக்கிறது, விசிகேக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இப்போ அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது இந்தியா கூட்டணியோடைய குறிக்கோளாக இருக்கலாம். பாஜகவை உள்ள நுழைய விடக்கூடாது. அதிமுக ஆட்சி வந்தால் அந்த அதிமுக ஆட்சியில் ஒரு 4 எம்எல்ஏ தான் பாஜகவுக்கு வராங்கன்னா கூட அந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோஸை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்காரு இவர் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், கூட்டணி ஆட்சி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி. அப்ப இந்த கூட்டணி ஆட்சியில என்ன ரோல் யாருக்கு இருக்க போகிறது? உள்துறையை யார் கையில வச்சுப்பாங்க? ஆனா அந்த கூட்டணி நிதித்துறையை அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு அந்த ஒரு ஃபார்முலாக்கு ஏடிஎம்கே தான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்களா? அவங்க தொடர்ந்து அதை நீங்க ஏடிஎம்கே இந்த அலையன்ஸுக்கே ஏடிஎம்கே பேசலங்க. அலையன்ஸ் அறிவிப்புல ஏடிஎம்கே பேசலையே. போட்டாரு, பேசினாரு, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க, கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. கூட்டணி கிடையாது அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் அது பேசியிருக்க கூடாதுல்ல. அதிமுக தலைமையிலான ஆட்சி, அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சின்னு பேசக்கூடாது. அதிமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக ஆட்சி வரும்,
அதில் என்டிஏ அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்னா இனி அடுத்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பு வந்து இவங்க இப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதிமுக முரண்டு பிடிக்கலாம், கொடுக்க மாட்டேங்க அப்படின்லாம் கேட்கலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதனால வேற வழி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றக்கூடாது, அதற்காக வந்து கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கடந்த தேர்தலில் இருந்தே தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கணும் பேசினாங்க. இந்த தேர்தலையும் அதை ஒண்ணு சொல்லி குறுகிய சீட்டுக்குள்ள அடைக்கிற கூடாது அப்படின்ற இந்த தேர்தலையும் வந்து அதே நிலைமை தான் நீடிக்கிறது. நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி, எல்லா கட்சிகளும் வந்து மனிதநேய மக்கள் கட்சி உட்பட எல்லா கட்சிகளுக்கும் வந்து நோக்கம் என்பது பாஜக அதிமுக கூட்டணி வென்றுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக. மதவாத அரசியல் அப்படின்றது மேலோங்கி விடும், வெறுப்பு அரசியல் அப்படின்றது மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க மீண்டும் மீண்டும் காரணம் காட்டி சீட்டை குறைக்க முடியாது. வெற்றி பெற வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. வெற்றி பெற வேண்டிய அவசியம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இருக்கு இல்லையா? இப்போ விசிகேக்கு 10 சீட்டு கொடுத்தா 10 சீட்டில் 5 சீட்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னு விசிகே நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. விசிகேவும் ஜெயிக்க வேண்டும், 10 தொகுதிகளிலும் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு தான் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து அந்த பார்கெனுக்கு நீங்க இறங்கி வாங்க, நாங்க உங்களோடய கூட இருக்கோம், எங்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்காரு, எங்களுக்கு மற்ற கட்சிகளும் கூப்பிடுறாங்க, நாங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்டயே கூடயே இருக்கோம் அப்படின்னா நீங்களும் இறங்கி வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குல்ல. நீங்க வந்து திமுக தனித்து நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு சண்முகம் பேசுறத எல்லாரும் ஏத்துதானே. ஆனா அதே சிபிஎம் வந்து 2016ல என்ன வாக்குகள் வாங்கினாங்க, 2011ல என்னவா இருந்து இப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற அதையும் பார்க்கணும்ல. அவங்களுக்கு வெற்றி பெற அந்த கூட்டணியே வந்து ரெண்டு கட்சியும் ஒன்னா இருக்கிறதுனால தானே அந்த சக்சஸ் ஃபார்முலாவே ஒர்க் ஆகுது. அதுதான் நீங்க வந்து அதாவது சிபிஎம்மால தனியா வெற்றி பெற முடியாது, திமுகவாலையும் வந்து தனியா வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தானே நீங்க கூட்டணி போட்டு ஒன்னா இருக்கீங்க, அதனால தானே நீங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு காமன் அஜெண்டா இருக்கு. நீங்க பிஜேபிக்கு எதிரான அரசியல், அதே மாதிரி பிஜேபி ஸ்பான்சர்டு பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது அப்படின்றது உங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. அப்படின்னா நீங்க வந்து விட்டு கொடுக்கறது தானே சரியாக இருக்க முடியும். விட்டு கொடுக்க நீங்க அகாமடேட் பண்றீங்க அப்படின்னா இல்ல நான் 6 தொகுதி கொடுக்க மாட்டேன், இல்ல 4 தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. திமுகவுக்கும் தேவை இருக்கிறது, அதே மாதிரி அந்த தேவை சிபிஎம்முக்கும் இருக்கிறது, விசிகேக்கும் இருக்கிறது. அது ஒரு மியூச்சுவல் தானே, அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க வந்து இதை நாங்க கேட்கவே மாட்டோம், இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது அப்படின்னு புக்கை மூடிட்டுலாம் டேபிளில் தட்டிட்டுலாம் எஞ்சிலாம் போக முடியாது. திமுகவும் போக முடியாது, சிபிஎம்மும் போக முடியாது. பட் பார்கெயின் பண்ணும்போது அது பண்ண தானே செய்வாங்க. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க அதை பண்ணுவாங்கல்ல. இப்போ 2026ல் ஏடிஎம்கேக்கு ஒரு இப்படி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு சவால் இருக்கோ, அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸை வந்து இன்டாக்டாக கொண்டு போய் 2026 அவங்களுக்குலாம் ஒரு யாருக்கும் மனக்கசப்பு வராத ஒரு சீட்டு கொடுக்க வேண்டிய சவாலும் திமுகவுக்கு இருக்கு. அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்து தொடர்ந்து அதை பற்றி வந்து அவங்க ஆஃப் த ரெக்கார்ட் அவங்க வந்து உங்களுக்கு சீட்ஸ் அப்படின்றத நாம பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்டர்னலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாம எல்லாம் இல்லை. ஆனா இவங்களுக்கு வேற போக்கே கிடையாது, வேற வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் வந்து திமுக நினைத்தால் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இந்த கட்சிகளுடைய மைண்டு மாறுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து திமுக 2016 எலெக்ஷன் விசிகேவை மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க, சரியா ஹேண்டில் பண்ணல. விசிகேவை சரியா ஹேண்டில் பண்ணல. நீங்க விசிகேவை சரியா ஹேண்டில் பண்ணாததன் விளைவு திமுகவால் 2014 ஆட்சிக்கு வர முடியல. அந்த வழி என்ன அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும். அது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படின்றது, அது எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கு தமிழ்நாட்டை அப்படின்றதும் அவருக்கு வந்து தெரியும். அப்போ அந்த இடங்கள்ல அவர் மீண்டும் அந்த தவறை அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவரு ஒரு விஷயத்த பொதுக்குழுவில் கிளியர் பண்ணியிருக்காரு. நீங்க வீடு வீடா போங்க, வேலை பாருங்க, கட்சி கூட்டணி மற்ற விஷயங்கள் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ன சீட்டு அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்றது வந்து முன்ன மாதிரி இல்லை, சென்ட்ரலைஸ்டா மாறிடுச்சு.
இன்னைக்கு நீங்க ஒரு தொகுதி வந்து திமுகவுடைய தொகுதியை கூட நீங்க வந்து சிபிஎம்க்கோ விசிகேக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறது திமுகவுடைய பொறுப்பு. அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். அங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வரும். இப்போ யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அங்கே திமுக தான் வேலை பார்க்கணும். திமுக தான் வேலை பார்க்கணும். நீங்க அது வேற. ஆனா இன்னொரு விஷயம், நீங்க மதுரையில திரு அமித்ஷா அவர்கள் அந்த கோர் கமிட்டியில பேசின விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் முடிந்து அதில் திமுக தோல்வி அடைந்தால் 6 மாசத்துக்குள்ள அந்த கட்சியில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வரும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கூடகமா பேசியிருக்காரு. அந்த மையக்குழு மீட்டிங்ல. மையக்குழு மீட்டிங். அது என்ன, எதுக்காக அவர் அப்படி சொல்றாரு, என்ன பிளான் அப்படின்லாம் தெரியல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு குழப்பத்தை அவங்களால உண்டு பண்ண முடியும். சசி தரூரை வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிளப்பி பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பவர்ல இருக்கும்போது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், வெளியே வராது. நீங்க உதாரணத்துக்கு அதிமுகவில் இருந்த பிரச்சனை 4 வருஷம் பவர்ல இருந்தப்ப வெளியே, பவர்ல வரும்போது ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வரல, அப்படியே போயிட்டே இருந்துச்சுல்ல. பவர்ல இருந்து நீங்க வெளியே இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஈஸியா உருவாக்க முடியும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் போலீஸு வச்சு எல்லாத்தையும் நெருக்கிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ ஏதோ ஒரு கணக்குகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அப்போ திமுக இந்த இந்த சின்ன சின்ன சிக்னல்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி, இப்போ சண்முகம் பேசுறாரு அப்படின்னா அவரு சும்மா பேசல, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்ல அதோட அவர் பேசுறப்ப 2011 ஏடிஎம்கே அலையன்ஸ்ல நாங்க 12 சீட்டு வாங்கினோம், 10 ஜெயிச்சோம். 2016 மக்கள் நல கூட்டணியில 25 சீட்ல நின்னோம். எங்களுக்கு இருந்ததே கம்மி, 2021 நீங்க கொடுத்த ஒரு 6 சீட்டு தான் அப்படின்றப்ப ரெட்டை இலக்குல தான் அவர் கேட்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிசிகாவும் சேம் டைம் ரெட்டை இலக்குல எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் கேட்கறப்ப டிஎம்கே கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சீட் அப்படின்றது கம்மியாகிட்டே வரும்ல. கம்மியாகிட்டு தான் வரும். பட் டிஎம்கே என்ன பிளான் வச்சிருக்காங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அவங்க சர்வேஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. எலெக்ஷனுக்கான முழு வேகத்தில் அவங்க உள்ள வந்துட்டாங்க. பட் இந்த கோரிக்கைகள்லாம் இப்போ நீங்க 12 கேட்டீங்கன்னா 12 கொடுத்துட மாட்டாங்க. 12 கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுக்க போறாங்க, மேபி சம்திங் லைக் தட், தெரியல. எந்த இடத்துல அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு முதலமைச்சர் தயாரா இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.